கோனேஸ் கப்பைஸ் இந்த பக்கம் முடிச்சா சத்த வருது இங்கிட்டு நீ படுக்கிறேன் மறுபடியும் கோனேஸ் கப்பைஸ் கோனேஸ் கப்பைஸ் இருக்காவே இப்ப 2 பக்கம் சத்த வருது சுத்தமா வச்சிருக்கேன். அதோட அவனையும் டேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன் மாமா. அது யாரு? அருமையான மாப்பிள்ளை. நம்ம மைசெட்டுக்கார கல்யாணம் பண்ணேன். எந்த மைசெட்டுக்காரரு? இவரதான் முதல் இருந்த மைசெட்டுக்காரர். இப்பதான் கல்யாணம் பேசியிருக்காங்களா? அது அந்த மைசெட்டுக்காரரு. இவர் நல்லா முழுன்னு இருக்காரு. இவரை கல்யாணம் பண்ணிட்டு கலையா இருக்காருங்கிறியோ? ஆனா என்ன பார்வையாக அவர் இங்க நெஞ்சா பாக்குறாரு வேற எங்கேயும் சின்ன உதவிமா. என்னால அந்த பாவடை கட்டிட்டு ஆட முடியல, அவுத்து வச்சிருவாமா. நடந்தது என்ன சொல்லுங்கள். அப்புறம் மாமா ஒரு வழியா நடந்து வந்தாச்சு. நடந்து காய்கள் நோகுதம்மா. நடந்து வந்தியா தடதடன்னு வந்தியா? பறந்து வந்தேன். பறந்து இந்த பறவை காட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டோம். ரெக்கையெல்லாம் உடைச்சிட்டாங்க. நமக்கு என்னைக்கு ரெக்கைய உடைச்சாங்களோ அதுலேருந்து சிறகொடிந்த பறவையாகிட்டு சரியாயிடுச்சா இல்லையா? இப்ப கொஞ்சம் சரியாகிக்கிட்டு இருக்கு. ஆனா அப்பப்ப வீங்குது. அப்ப நீங்க வரீங்களா காட்டுக்கு? எதுக்குமா காட்டுக்கு? திணைக்காவலுக்கு போறோம். திணைக்காவலுக்கா? ஆமா. யாருமா போறீங்க? வள்ளியம்மா போறாங்க, நான் போறேன். எனக்கு பதிலா ஒரு இன்னொரு தோழி வர்றா. தோழி நிறுத்தி வர்றாளா? ஆமா, நாங்க 3 பேரும் 30. அழகு எப்படி? அவ அழகு பொம்பளைக்கு பொம்பளை போறான் படணும். உன்னை விடவா? ஏன் நல்லா ஓச்சில விடுவேன். இல்லவா உன்னை விட அழகான்னு கேட்டமா? ஏவ தப்பா நினைச்சா போதுமியா? அந்த அளவு அழகா இருக்கா? அவ்வளவு அழகு. யாருமா உங்களை போச்சுனது? எங்க அப்பா எனக்கு மாமனார் வேணும். நம்பிராஜ் போச்சுனாரா? ஆமா. எல்லாரும் போய் என்னன்னு போறீங்க? எல்லாரும் போய் ஆசந்து மறந்து தூங்கலாம். இல்ல ஆள் இருந்தா நாங்க வேலை பார்ப்போம். அதுதான் வீட்டுல இடம் இருக்கும்ல, அப்புறம் கஞ்சி போய் தூங்குறீங்க. அங்க இடம் இல்லாம தானே விரட்டி விடுறாங்க. அங்க இமிச்ச தாங்க இருந்தா இங்க விரட்டுறாங்க. ஏமா அப்பாவும் கிடைச்சா இருக்கும். அப்பா அங்க வயசான காலத்துல தேடுவாரு. அதனால அவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அப்பா நாங்க வீட்லயே விட்டுட்டு நாங்க போறோம். இப்ப என்னங்க வள்ளிநாயகம் வந்தாங்க. ஆமா, அவங்களும் வந்து தூதெல்லாம் விட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்க ஒருத்தர் மனசுல நினைச்சிருக்கேன் ஆமா அப்படின்னு போனாங்க. இப்ப நீங்க யார வச்சிருக்கீங்கிற விஷயத்தை 7 பேத்துல மேல 3 கீழே 3 நடுவுல 4வது ஒருத்தர் இருக்காரு. மேல 3 கீழே 3 நடுவுல மேல மூத்தவர் 3 இளையவர் 3 நடுவுல 4வதா உள்ளவர் அந்த வீரத்தேவனை தான் நீங்க வச்சிருக்கீங்களா? ஆமா. எவ்வளவு நாள் வச்சிருக்கீங்க? வச்சிருக்கத பத்தி ஒண்ணும் இல்ல, அவனுக்கு ரீசார்ஜ் நம்மளால பண்ண முடியாது. பண்ணிக்க வேண்டியதானே. அதனால அந்த விளையாட்டுக்கு நான் வரல. சரி, நான் யாரையும் வச்சுக்கவும் வேண்டாம். சரி, இப்பதான் நிம்மதியா இருக்கு. அது பரவாயில்லையா? அப்ப நீங்க வரீங்க. இப்ப நாங்க வரவா? நீங்க என்ன போறீங்க? மிருதகாரே நீங்க? நான் மாட்டேனா சொல்றேன். நீ தான் வண்டி நின்னா ஏறி உட்காந்துக்கறியே, நானும் வர்றேன்னு. அப்பா நீங்க அப்பா ரொம்ப சுணக்கமா இருக்காரு. என்னன்னு கேளு. ஏப்பா கடையெல்லாம் தான் திறந்துருந்துச்சு, ஏன் அப்புறம் நீ கடையில இறங்கலையா? இறங்க விடல, அதுதான் வருத்தமா? நான் தான் அசந்துட்டனோ? அப்ப சரி நீங்க வரீங்க. சரி, தாளக்காரன் எங்க தவறி போயிட்டேன்? தாளக்காரர் தவறி போயிட்டாரா? தவறி போயிட்டாரா? இதேவரி அவர் வேற காட்டுக்கு வேட்டையாட போயிட்டாரோ? இருக்கலாம். சிஞ்சி நக்கர் ஜினுக்கு நக்கர் ஜிஞ்சி நக்கர் ஜிஞ்சின்னா சிஞ்சி நக்கர் ஜனக்க நக்கர் ஜிஞ்சி நக்கர் ஜிஞ்சின்னா ஜிஞ்சி நக்கர் ஜனக்க நக்கர் ஜிஞ்சி நக்கர் ஜிஞ்சின்னா
அம்மா நீ மட்டும் தான் இருக்க. என்ன மாமா செஞ்சேனாங்கிற செய்யலாம்னு என்னமெல்லாம் இருக்கு. அங்க போல தூக்கம் வந்துருது. என்ன பண்றது? என்ன பண்ணி தொலைக்கிறது? அடியே வண்டி செல்ஃப் எடுக்கல. அடியே உடியாடி உடியாடி வா வாடி மோத காட்டுறி. ஏய் என்ன எப்படி சாப்பிட்ற வண்டு பேர சரிவா திறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் சாமி கண்ண திறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் சாமி கண்ண திறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் சாமி கண்ண திறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் சாமி மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆனால் கருத்தை தான் வலிக்குது. ஏன் மாமா? அண்ணாந்து பார்க்க முடியல. என்னேவா? ஆமாம். ஏன் அண்ணாந்து பார்க்க கொஞ்சம் கீழே பார்க்க வேண்டியதானே? கீழே பார்க்கறதுக்கு என்ன இருக்கு மாமா? மேக்ஸிக்கார மாமா கொஞ்சம் ஏற்றி வை மாமா. ஏற்கனவே தொண்டை துருபிடிச்சி போய் கிடக்கு. ஹலோ ஐயோ அதை மட்டும் வை. ஹலோ மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மிருதங்கார மாமா. மாமா நான் வயசுக்கு வந்தோடனே எங்கள் அப்பா வயசுக்கு வந்தியா? ஆமாம்மா. எப்படி வந்த நீ? எங்களுக்கு தெரியாம? ஆமாம் மாமா நான் வந்துட்டேன். நீ வந்துருந்தீங்கன்னா நாங்கள் சொல்லி விட்டுருந்தா நாங்கள் வந்து உன் தலையில் கரைச்சி ஊற்றுவோமா இல்லையா? என்னது சாணியவா? கரைச்ச தலை சாணியை ஊற்றுவாங்க மாமா. சந்தனம் அதெல்லாம் போட்டுதான். எனக்கு அருமையான ஒரு மாப்பிள்ளை எங்கள் அப்பா பார்த்துட்டாரு வயசுக்கு வந்த உடனே. மாப்பிள்ளை பார்த்தாச்சா? யார்ட்டுமே சொல்லாம அருமையான ஒரு மாப்பிள்ளை. யார் நீங்க பார்த்தீங்களா? யார் பார்த்தது? எங்கள் அப்பா பார்த்தாரு. சரி அருமையான மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளை என்ன வேலை பார்த்தாரு தெரியுமா? என்ன உனதான் வேலை பார்த்தாரு? இந்த வண்டிக்கெல்லாம் பஞ்சர் ஓட்டுவாள் பஞ்சர் கடவை. ஆமா அந்த பஞ்சர் கடை வச்சிருந்தாரு. கடை வச்சிருக்காரு. பஞ்சர் ஓட்டுறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு பஞ்சருக்கு 150 ரூபா வாங்குறேன். சரி அவனை கல்யாணம் பண்ணி நல்லா சில்லற புழங்கும். நல்லா வண்டிக்கு பஞ்சர் ஓட்டுவான்னு அவனை நம்பி கல்யாணம் பண்ணேன். கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவான்னு அவனை நம்பி கல்யாணம் பண்ணேன். சரி கல்யாணம் முடிஞ்சு 2 பேரும் முதல் ராத்திரி ரூம்ல படுத்திருந்தோம். தூக்கத்துல நான் 2 குசு விட்டுருப்பேன் போருக்கு மாமா. இந்த மூதேவி ஊருக்கு டயர்ல பஞ்சர் விட்டு தெரிஞ்சவனா? ஆமா நான் குப்பரக்க படத்துக்கு டர்ரு புர்னு போட்டு தாக்கவன் இவனுக்கு டயர்ல காத்து போன மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல. சரி என்னைய குண்டாங்கட்டா தூக்கி பக்கத்துல ஒரு தண்ணி தொட்டி இருந்துச்சு அதுக்குள்ள கொண்டு போட்டு அமுக்க ஆரம்பிச்சுட்டான். எதுக்கு? தண்ணியில பஞ்சர் போகுதான்னு பாக்குறதுக்கு. இவன் கொண்டு போட்டு அமுக்குள்ள என்னால மூச்சு தம் கட்ட முடியாம நான் தண்ணிக்குள்ள கொப்பளிக்க ஆரம்பிச்சுட்டேன். சரி கொப்பளிச்சதுல குசு வந்துருச்சு அதையும் தண்ணிக்குள்ளே விட்டுட்டேன். இவன் முடிவு பண்ணிட்டான் இந்த டயர்ல 2 பஞ்சர் போகுது இதை எப்படியாவது வெடியறதுக்குள்ள நம்ம ஒட்டி விடணும்னு உத்தத்தண்டி தேப்பு கட்டி எடுத்து போட்டு வரட்டு தேய்ச்சு அங்கனதே ஒரு கை நிறைய சொல்லிச்சு அள்ளி ஊத்தி தடவி ஒட்டி விட்டு போயிட்டாயா. அதுல இருந்து இந்த வழியா போற காத்து புள்ளா வாய் வழியா புட்டுன்னு போயிட்டு இருக்கு. வழி இல்லாம நல்ல வேலை தேப்பு கட்டி நினைச்சு போட்டு டீப்ளஸ் நினைச்சு தேப்பு கட்டி போட்டு தேய்ச்சா. சரி இது டீப்ளஸ் டயர்னு உள்ள கம்பியை விட்டுக்கிட்டு ஆட்டி இருந்தான்னு வை. நல்ல வேலை குடல் குந்தானில அந்துக்கிட்டு வெளியே வந்திருக்கும். நல்ல மனுஷன் ஏதோ தப்பிச்சுக்கிட்டேன். அதை விட அவனை டேவிஸ் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன். அது யாரு?
இபி ஆபீசரை கல்யாணம் பண்ணேன். சரி, நல்ல மனுஷன். இபி ஆபீசர் மாசம் சம்பளம், மாசம் சம்பளம், கவர்மெண்ட் வேலை. ஆமா, ஊருக்கே பவர் கொடுக்குறான். ஆமா, இங்க எப்படி பவர் கொடுப்பான்னு அவனை நம்பி கல்யாணம் பண்ணேன். உனக்கு பவர் கிடைக்கும்னு பண்ணேன். அவனும் நல்லா தூங்கிட்டு இருக்கான் மாமா. ராத்திரி 11 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அவன் மாட்டுக்கு போஸ்ட் மரத்துல ஏற யாபத்துல ஏன் மேல ஏறி எங்கிட்டாவது போயிடுற ஆளை கண்டே ஓடிக்க முடியல மாமா. ஆளே பார்க்க முடியலையா? அவன் மாட்டுக்கு எதிராவது ஏறிடுறான். அவனை நான் கண்டுபிடிக்கிறது. அதோட அவனையும் டிவைஸ் பண்ணிட்டேன். சரி, அப்புறம் ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன். அப்புறம் யாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாப்பிள்ளை? யாரு? ஐஸ் வண்டிக்காரனை கல்யாணம் பண்ணேன். நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். ஐஸ் வண்டிக்காரனை கல்யாணம் பண்ணோம்னா வாய் நிறைய அடிக்கிற வெயிலுக்கு ஐஸை பிடிச்சி சப்பிக்கிட்டே இருக்கலாம். ஆமா ஆமா, நல்லா குழு குழுன்னு இருக்கும்னு அவனை நம்பி கல்யாணம் பண்ணேன். சரி, கல்யாணம் முடிஞ்சு அவன் கூடயும் படுத்திருந்தேன் மாமா. அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காயா. ராத்திரி 11 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, கோன் ஐஸ் கப் ஐஸ். என்ன சத்தம் கேக்குது? கோன் ஐஸ் கப் ஐஸ். இந்த பக்கம் முடிச்சா கூட சத்த வருது. இங்கிட்டு நீ படுக்கிறேன். மறுபடியும் கோன் ஐஸ் கப் ஐஸ், கோன் ஐஸ் கப் ஐஸ். ரெண்டு ஆள் வச்சிருப்பாங்க இருக்காவே. இப்ப ரெண்டு பக்கம் சத்த வருது. சுத்தமா வச்சிருக்கேன். அதோட அவனையும் டிவைஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன் மாமா. அது யாரு? அருமையான மாப்பிள்ளை. நம்ம மைசெட்டுக்கார கல்யாணம் பண்ணேன். எந்த மைசெட்டுக்காரரு? இவரதான் முதல் இருந்த மைசெட்டுக்காரர். இப்பதான் கல்யாணம் பேசியிருக்காங்களா? அது அந்த மைசெட்டுக்காரரு. இவர் நல்லா முழுன்னு இருக்காரு. இவரை கல்யாணம் பண்ணிட்டு கலையா இருக்காருங்கிறியோ? ஆனா என்ன பார்வையாக அவர் இங்க நெஞ்சா பாக்குறாரா இல்ல வேற எங்கேயும் பாக்குறாரான்னு தெரியல. அவரை கல்யாணம் பண்ணிடுவோம்னு முடிவு பண்ணி இவரை கல்யாணம் பண்ணி இவருடைய முதலாத்தை கொண்டாந்து வாசப்படியில் எடுத்து அடிய வச்சேன் மாமா. வச்சீங்க. இந்த ஆளு ஊருக்கு ராத்திரி 10 மணிக்கு மைக் செட்டுகளே அலௌன்ஸ் பண்ண யாவத்துல முதல் ராத்திரி ரூம்ல 2 ஸ்பீக்கர் பற்றி ஒரு கொலாவை கட்டி வச்சுட்டான். எதுக்கு அதெல்லாம்? முதல் ராத்திரி ரூம்ல வாசப்படியில் எடுத்து அடிய வைக்கிறேன். நம்மளும் மைக்க பிடிச்சி அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படி? இன்றைய சரியாக 10 மணி அளவில் எங்கள் வீட்டில் முதல் ராத்திரி நடக்க இருப்பதால் கிராமத்தார்களும் பொதுமக்களும் பக்தர்களுடன் திரளாக வருகிறது என்று செஞ்சுட்டு போமா. மாட்டுக்கு அடிச்சு விட்டு படுத்துட்டாயா. இருக்கிற ஓட்ட பிடிச்சிட்டு உள்ள இறங்கிட்டாங்க. ஆள் ஆளுக்கு செய்யறதுக்கு அதை விட்டு அவன் நல்லா இருந்திருக்குமே. ரொம்ப நல்லா இருந்திருக்குமா. கடைசியா ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன் பாருங்க. அது யாரு? அவன் தான் அருமையான மாப்பிள்ளை. யாரு தெரியுமா? அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணேன். ஏன் தெரியுமா? நல்ல சிற பழக்கம் இருக்கும். வீடு ஏசி, கார் ஏசி, கக்கு ஏசி, நல்லா குழு குழுன்னு இருக்கிறவங்க அவனை நம்பி கல்யாணம் பண்ணி கல்யாணம் முடிஞ்ச அவரால் 3 மாசம் கர்ப்பம் ஆயிட்டேன் மாமா. அப்புறம் என்ன? ஆமா, அவர் நினைச்ச நடந்துருச்சு. வீட்டுக்கு வந்தாரு. கூப்பிட்டு சொன்னேன், மாமா உங்களால 3 மாசம் முழுகாம இருக்கேன்னு. இவன் உடனே சந்தோஷத்துல மைக்க பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டேன். எப்படி? இது நான் செஞ்ச சதியில எதிர்கட்சிக்காரன் செஞ்சுட்டு போன சதிங்கிறான். அப்ப அவன் இல்லாத நேரத்தில் வந்துடுறாங்க. இவன் செஞ்சு விட்டு எதிர்கட்சிக்காரன் எழுதிக்கு பழிய போடுறாயா. செஞ்சது இந்த மூவி எதிர்கட்சிக்காரன் திரும்பி பழிய போட்டா இதுவுமே எதிர்கட்சிக்காரன் செஞ்சுட்டு அப்படி பேசி பழக்கம் சமாளிக்க முடியல மாமா. அதனால நம்ம தோழி பொண்ணு கூப்பிடுவோமா? கூப்பிடு. அடியே தோழி, அடியே கோழி, தோழி கோழி வாடி வந்தா கோழி பாரு நடை சொல்றா. அடி பேக்ரவுண்ட் மியூசிக்கல். ஆமா ஆமா. என்னமா இவ்வளவு அழகா இருக்கு? நல்லா இருக்கு அடி. அழகுக்கு அழகே போறாம பர அளவுக்கு. அடையாண்டி போறாம திருப்பி போனா மைனா போன் வந்துரும். இந்த பொம்பளைய மட்டும் பிறக்கவே கூடாது. ஏன் பிறக்க கூடாது? ரொம்ப பொண்ணா பிறக்கிறதா நீ புண்ணியம். யாரடி சொன்னது? அவன் என்ன சொன்னா? நானும் கல்யாணம் பண்ணி பார்த்தேன். சரி, எல்லா கல்யாணமும் டைவர்ஸ் ஆயிருச்சு. அப்படி இட்லி கடை வச்சு எல்லா கல்யாணம்னா எத்தனை கல்யாணம் பண்ண? நானும் ஒரு 5-6 கல்யாணம் பண்ணி பார்த்தேன். எல்லாம் ஃபெயிலியர் ஆயிருச்சு. ச்சே, நான் தான் தப்பு பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன். வீடியோ யார தெரியுமா? யார? நம்ம மாயகுல வீடியோக்காரரை கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன். அவருக்கு என்னமெல்லாம் இருக்கு. அவருக்கு இப்ப செயல்பாடு இல்ல பாருங்க. நீ தான் செயல்படுத்த வரையும் அதே முடிச்சிட்ட. இல்ல நான் வாயை திறக்க வேணாங்கிறேன். அப்புறம் அந்த நேரம் கோர்த்து விடுற பாரு. அடி எல்லா கல்யாணம் பண்ணி பார்த்தேன். சரிமா, இட்லி கடை வச்சேன். சரி, படுத்துருச்சு. படுத்தா உனக்கு சௌரியம் தானே. பனியார் கடை வச்சேன். சரி, படுத்துருச்சு. இதுல படுத்தா தூக்கி வெளிய பானிபூரி கடை வச்சேன். எல்லாமே படுத்துருச்சு. அப்புறம் என்னடி? இதுக்கு மேல நம்ம வாழ கூடாது. சரி, தூக்கம் அடி தொங்கலான முடிவு எடுத்து கிளம்பிட்டேன். முடிவு தூக்கம் அடி தொங்கலான வீட்டை விட்டு வெளியே வந்து நான் ஏத்துக்கிறேன். அத அடையாண்டி தூக்கம் அடி தொங்கலான வெளியே வந்தேன்டி. சரி, என் பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாடி சண்டை ஓட்டுக்கிட்டுட்டேன். அவனை தூக்கம் அடிக்க போறேன். சரி, போறதான் போறோம். 2 பேருமா ஒண்ணு போய் தூக்கம் போட்டு பேசிக்கிட்டே போனா சீக்கிரம் போயிடலாம். சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம்னு 2 பேரும் சேர்ந்து போய் எங்க ஊர்ல ஒரு ஒத்த புளிய மரம் இருந்துச்சு. அதுல கயத்தை போட்டு 2 பேரும் சேர்ந்து தொங்குன முடியும். அவன் செத்து போயிட்டாண்டி, நான் பொழைச்சுக்கிட்டேன். அவன் எப்படி 2 பேரும் தான் போனீங்க? அவன் செத்தா நீங்க அந்த ஆளு கயத்துல தொங்குனாரு. அவர்கிட்ட இதை புடிச்சு கொடுத்து தொங்குனேன். அதோட அத்துப்பட்ட காலை புடிச்சுக்கிட்டு நான் தொங்குனேன். அவன் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்து. என்ன முடிவு? மருந்த குடி சாகலன்னு மருந்த கலக்கிறேன். அப்படி சொல்லடி சொல்லி நான் வந்திருப்பேன். அதை வாய்கிட்ட எடுத்துட்டு போகும்போது பக்கத்து கிளவி வந்து தட்டி விட்டுட்டான். ஊரை கடத்த முண்டை அவ மட்டும் கிடைச்சா குறவலையிலே தட்டி விட்டு என்னைய பார்த்து ஒரு கேள்வி கிளவி மட்டும் என் கண்ணுல கொள்ள போறேன். அந்த கிளவி என்னைய பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, யாண்டி சாக போறோம்னா? அதானே எல்லா தொழிலும் பண்ணி பார்த்தேன். கிளவி படுத்துக்கிடுச்சு. எல்லாமே படுத்து
வந்துருச்சு. இதுக்கு மேல நான் வாழக்கூடாது தான் கிளவி சாக போறேன்னு. அடி ஆண்டி லூசு, எல்லா தொழிலும் பண்ணி பார்த்தேன், படுத்துருச்சு நீயே. அந்த தொழில் ஒரு நாள் அது பண்ணியான்னு கேட்டா தொழில் எனக்கும் புரியலடி. எனக்கும் தான் புரியல. ஆண்டி நம்ம செத்து போயிட்டா நம்ம உடம்பு என்ன பண்ணுவாங்க? என்ன சிலையாக்க போறாங்க, மூளையை கொண்டே புதைப்பாங்க, இல்ல எரிப்பாங்க. அதை தாண்டி நானும் சொன்னேன், முழிச்சா பார்க்க போறோம், மண்ணு திங்க போற உடம்பு. ஆமா, எவன் தின்னுட்டு போனா நமக்கு என்ன? திங்கிறத பத்தி ஒண்ணும் அப்படின்னு அந்த கிளவி சொன்னாடி. உடனே அடிச்சேன் பாரு கட்ட விட்டு. எப்படி? காளையார்கோவில் பஸ் ஸ்டாண்டு, காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு, தேவகோட்டை பஸ் ஸ்டாண்டு அடிச்சு வச்சா அப்படி போற யாரசமங்கலம் போன் பறக்குது. எப்படி? அதுல ஒருத்தர் போன் பண்ணிட்டு வைக்கப்படுறாண்டி. எப்படி? ஹலோ 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 ஹலோ, அது நீங்க தானா? சொல்லிட்டா முட்டா நான் தான். என்னடா வேணா பொண்ணு, நாங்க 4 பேர் இருக்கோம் வரீங்களான்னு கேட்டான். இந்த 50 பேர் நான் 4 பேர்னா 4000 ரூபா ஆகும்டா பொண்ணு. அதுல ரேட்ல கரெக்டா இருக்கணும். ரேட்ல கரெக்டா 10 ரூபா குறைஞ்சாலும் போக கூடாது. கஸ்டமர் ஆமா, ஒரு கஸ்டமர் தெய்வம் மாதிரி. 4000 நானும் பேசி முடிச்சிட்டு தான் வந்தேன். உன்னை புலம்புறே மனது. சரின்னு பேசி முடிச்சு ஒரு ஓலா ஆட்டோ புக் பண்ணேன்டி. என்ன ஆட்டோ? ஓலா ஆட்டோ. வாயில தெரிஞ்சு அதனாலதான் ஓலா ஆட்டோ புக் பண்ணி போய் இறங்கிட்டேன்டி. ஒரு பால் அடைஞ்ச பங்களா. அந்த பங்களாக்குள்ள 4 பேர் உட்காந்துருந்தாங்க. சரி 4 பேர் இருக்காங்க, 4000 ரூபாய் பேசணும். 4000 முடி மிஞ்சி போனா என்ன 1/4 மணி நேரம் வருமா? உடனே மண்டே புழக்க போறேன். சரி நீங்க இருந்து வேகமா போய் 4 பேர் தானே நறுக்கு வீட்டு வாசப்படியில் எடுத்து அடிய வச்சேன்டி. கதவுக்கு பின்னாடி 2 பேர் நல்லா புளியோட்ட மாடு மாதிரி இருக்காங்க. எனக்கு தெரியல. 4 அது 2 6 6000 ஆச்சு. 6 பேர் தானே மனசு ஆறுதல், 6 பேர் தானே மனசு ஆறுதல் பண்ணிக்கிட்டு இன்னும் 2 அடி எடுத்து வச்சு முன்னாடி வச்சேன்டி. இந்த மாடிப்படியில இருந்து 2 பேர், இந்த மாடிப்படியில இருந்து 2 வந்தாங்க. 6 2 8 10 10000 அப்படி. நான் அப்படி தாண்டி நினைச்சேன். 10 பேர் இருக்காங்க, 10000 ரூபாய் கொடுப்பாங்க. இவங்க என்ன செஞ்சு விட போறாங்க? ஒருத்தன் 10 நிமிஷத்துக்கு மேல செய்ய மாட்டாங்க. அப்படின்னு நானும் தேர்வு தவற வச்சுக்கிட்டு 10000 ரூபாய் கொடுங்க நண்டி. என்னை மாதிரி நல்லா வளர்ந்த வண்டி ஒருத்தன் முட்டாம்பாரு செவட்டை சேர்த்து ஒரு அரை கிரு 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 போய் கட்டில மட்ட மல்லாக்க விழுந்துட்டேன்டி. போய் மல்லாக்க தான் படுத்தியா? இவங்களுக்கு மல்லாக்க விழுந்த தோதா போய் கை 2 தூக்கி ஏசுனா அது மாதிரி இப்படி கட்டிட்டாங்க. கால் 2க்கு முனியர் வச்சிருப்பாங்க எல்லாம் கவட்ட குச்சி. அதை தூக்கி இந்த கால்ல ஒண்ணு இந்த கால்ல ஒண்ணு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு சிரமம். கத்தையாவது ஊரை குப்பலானா வாயில துணியை வச்சு அமைக்கிட்டாங்க. யார்கிட்ட? துணியை வச்சு அமைக்கிட்டாங்க. அதுவும் என்ன துணி தெரியுமா? இந்த மூதவி சட்டிக்கால் சட்டி துவச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியலடி. அதை கலட்டி சுருட்டி வச்சு ஏன் வாயில திணிச்சு விட்டு அந்த போக முடியாம வாடையா இருக்கும்டா. நல்ல முடியல. நம்ம அம்மா கூப்பிடுமா? அம்மா அம்மா அம்மா, நீ சுமந்த பிள்ளை. அந்த அம்மா Yeah.
அம்மா அம்மா எழுதி வைக்கணுமா அம்மா 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 எனக்கு உங்க வார்த்தை வயசுல ஏட்டாலும் ஐயோ அம்மா நான் அப்படி சொல்லவே இல்லை உங்களை. அம்மா தவறுமா சொல்லுங்கம்மா. அம்மா இப்போ யாரு அப்பா வச்சிருக்காரு? அப்பா புதுசா வேலைக்கு வச்சிருக்காரா? அம்மா அம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம். அம்மா இது என்னடி இது? அம்மா ஐயோ சந்தேகம். ஏம்மா எனக்கு இந்த வேலையை ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் மாத்திருக்கேன். உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீ உள்ள என்னமோ வச்சிருக்கத அம்மா செய்யறாங்க பாருங்களேன் உங்க தோழி. அம்மா உங்களுக்கு என்ன அது விளையாட்டா தெரியுதா? அது விளையாட்டு பொருள் 10 ரூபா விளையாட்டு. என்ன இட்லி வந்துச்சானே குத்தி குத்தி பாக்குறியா? அதெல்லாம் இருக்கட்டும். எதனால கூப்பிட்டியா அம்மான்னு என்ன விவரமா கூப்பிட்டீங்க? என்ன விவரம்? எதுக்கு? இரியா நாங்க பாடி முடிச்சிட்டோம் அப்புறம் வாசி எவ்வளவு நேரம் தான் வச்சிட்டே இருப்ப? கைய வலிக்க போகுது. அது யாரடி? அங்க வாரியா அந்த ஆள் போடி புரியா? எவ்வளவு நேரம் வச்சிருக்காப்ல? நல்ல புரியாச்சு. பாட்டு முடிஞ்சிருச்சு டிப்பாட் போங்க. நீ பாடுமா. அம்மா நீங்க அத மட்டும் கேட்டில இந்த இருக்குது அந்த காவர் அங்க பாத்துட்டே இருக்கு. ஆயா நீ அப்புறம் பாட்டு இடி எவ்வளவு நேரம் இடிச்சிட்டே இருக்க? நான் இத பார்க்கலாமோ? டை 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 டை. அதனால எதனால கூப்பிட்டியா? மேல கண்ணுங்கிறதுமா காவலுக்கு போச்சனா? அப்பா என்னகிட்டே சொன்னாரு காவலுக்கு போகணும் அப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப உங்க அப்பா பத்தி என்ன பேசாதீங்க. ஏன் என்னாச்சு? உங்க அப்பா வர வர சரியில்லை. ஏன் எங்க அப்பா ஏன் சரியில்லைன்னு சொல்றியா? ஓயாம அம்மா கூட போய் படுத்துக்கிறாரு. என்னது? ஏய் அம்மாவோட வரக்கா ஓகட்ட யார் வரு? அட உங்க அம்மா கிட்ட படுத்தா பரவாயில்ல. பக்கத்துல வேலுச்சாமி அம்மாவோட போய் படுத்துக்கிறாரு. அது கொஞ்சம் பிகரா இருந்திருக்கும் பாரு விடு. அப்பா பேரே நீ கெடுக்கறான்னு நினைக்கிறேன் முதல்ல. ஏம்மா? அப்பா சொன்னதனால தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஆமாமா. அப்பாவுடைய கை வேலைய பத்தியா? உங்க அப்பா 7 புள்ள பத்திரமா அது. கை வேலையா? ஐயோ என்ன மனுஷனா? ஐயோ நான் அத கேக்கல. நம்மளோட அரமணை அப்படி 7 இதா 7 குடிசை எடுத்தாலும் அது அரமணையா நடந்து குருநாதா கொஞ்சம் பொன் காரணாதா குருநாதா குருநாதா ஐயா குருநாதா இல்ல எப்படி போட்டிருக்காரு பாருங்க அண்ணே. பேச தெரியாத புள்ள ஒண்ணும் பேசிக்கிட்டே இருக்க புள்ள ஒண்ணுமா போட்டிருக்காரு. அந்த பேச தெரியாத புள்ள வாயை திறந்தா என்ன ஆகுது? இந்த நாடக உலகத்துல பேச தெரியாத பெண்மணி நான் ஒரே ஆளுதான் இப்ப அப்படி சொல்லுங்க. ஆமா அதனால நம்ம எதுக்கு வருமாமா அதனால நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அந்த வேலையை ஒரே வேலையா கலகலப்பாக செய்யணும். அப்படி என்ன சொன்னாங்க? பாடி பாடி வேலை செஞ்சா பாடிட்டீங்க முதல்ல. என் மனசு சந்தோஷமா இருக்கு. உங்க மனசு எப்படி இருக்கு? உங்க மனசு எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கு. ஏய் ஒன்னு ஏத்தமே இறக்கம் மாதிரி கேக்கு. ஏ தன்னே நானே தன்னே நானே தானே தன்னே நானே நானே தன்னே நானே நானே தன்னே நானே 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 தன்னே நானே ஏ சம்பாதா
அதனால ஒரே வரட்டு சொல்லணும் சுருக்கணும். நாங்க மயிலாடும் பாதையில் நாங்க சின்ன உதவிமா, என்னால அந்த பாவடை கட்டிட்டு ஆட முடியல, அவுத்து வச்சிருவாமா. இந்தடி பேசாம நிக்கிற ஆட்டி தட்டுவாடி முண்டை ஓடி எதுலடி பொம்பளை அடியில போட்டு விடுறீ என்ன ஒண்ணு வானத்தை பாத்துக்கிறேன் எனக்கு. ஐயோ என்ன நடக்குதுங்க? திருவாரூர் தேரு பக்கவாடி திருவாரூர் பக்கவாடி
எத்தனை கடை உனக்கு? ஐயோ ஏய் இந்தாடி. என்ன பாபா? என்னடி பொம்பளை தானே நீ? என்ன உள்பாவோட கட்டுறது இல்ல? உள்பாவோட கட்டினா குலதெய்வத்துக்கு ஒத்துக்குறாது. அதனால கட்ட மாட்டேன். அதனால ஒரே விரட்டா. ஆமா சுருக்குற விரட்டி இருக்கங்க. ஆலோ லா 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 ஆசை கொண்ட பறக்க. எங்கம்மா அந்த ஓயிடுச்சு ஒத்தையடி பாதையில பறவை போறது மாதிரி நம்மள சுத்தி சுத்தில வந்துகிட்டே சுத்தி சுத்தி புளிய மரத்தை சுத்திட்டு வந்துரும். என்ன காரணம்? நம்மள சுத்தி வர்றது காரணம் என்ன? முருகனே வேண்ட வேண்டும். முருகன் அப்புறம் போய் வேண்டுவோம். நம்ம உள்ளுக்குள்ள போய் வேண்டுவோம். ஆமா அதனால ஆளோளம் சோ மாமா வா இந்த விட்டுறேன் மாமா.